மேல் மற்றும் தென் மாகாண சபைகளுக்கான தேர்தலை எதிர்வரும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடாத்துவதற்கு தேர்தல்கள் ஆணையாளர் தீர்மானித்துள்ளார். வேட்புமனு தாக்கல் செய்யும் நடவடிக்கைகள் இன்று நண்பகல் 12 மணிக்கு நிறைவடைந்தது. அங்கீகரிக்கப்பட்ட 82 அரசியல் கட்சிகள் 6 மாவட்டங்களுக்காக வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளதுடன் அதில் ஒரு வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்திற்காக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தாக்கல் செய்த வேட்புமனுவே இவ்வாறு நிராகரிக்கப்பட்டுள்ளது. 6 மாவட்டங்களுக்குமாக 47 சுயேட்சை குழுக்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதுடன் அவற்றில் 5 நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் தென்மாகாண சபை தேர்தல்களில் மொத்தமாக 3894 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சி கொழும்பில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தது. மாவட்ட குழு தலைவர் மஞ்சுஸ்ரீ அரங்கல தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. மக்கள் விடுதலை முன்னணியும் கொழும்பு மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தது. மாவட்ட குழு தலைவர் கே.டி. லால்காந்த தலைமையில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. පළාත් සභාවට ගිහිල්ලා පළාත් සභාවේ පාර හදන එහෙම නැත්නම් බෝක්කු හදන පාලම් හදන வீதிகளையும் பாலங்களையும் அமைப்பதற்காக நாம் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதில்லை. அடுத்த கட்டத்தை எதிர்பார்த்தே இந்த களத்தில் இறங்கியுள்ளோம். ஜனாதிபதி தேர்தலில் இலக்காக கொண்டே செயற்படுகின்றோம். மாகாண சபையில் சத்திய பிரமாணம் செய்து அடுத்த நாளே ஜனாதிபதி தேர்தலில் இலக்காக கொண்டு செயற்படுவோம். පළාත් සභාවට ගිහිල්ලා දිවුරුන් දීලා පහුවදා ඉඳන්ම පළාත් සභාවෙන් එළියට බහැලා ආපහු ඡන්ද ව්‍යාපාරය ආරම්භ කරනවා ජනාධිපතිවරණය ඉලක්ක කරගෙන. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்தின் பங்காளி கட்சியான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கொழும்பு மாவட்டத்தில் தனித்து போட்டியிடுவதற்காக இன்று வேட்புமனு தாக்கல் செய்தது. அமைச்சர் ரிஷாத் பதியுதீனின் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கொழும்பு மாவட்டத்தில் தனித்து போட்டியிடுகிறது. கொழும்பு மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் முதல் தடவையாக தனித்து போட்டியிடுகின்றோம். இம்முறை சுமார் 5 உறுப்பினர்கள் மாகாண சபைக்கு தெரிவார்கள் என நாம் எதிர்பார்க்கின்றோம். நவசிகள உரிமை கட்சி இன்று கொழும்பு மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தது. களுத்துறை மாவட்டத்திற்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தது. ஐக்கிய தேசிய கட்சியும் களுத்துறை மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் களுத்துறை மாவட்ட குழு தலைவர் கிட்ஸ்ரீ காட்டுப்பிட்டிய உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். கம்பஹா மாவட்டத்தில் ஜனசத்த முன்னணியின் தலைவர் பத்திரமுல்லே சீலரத்ன தேரர் தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நாட்டில் பாரிய அளவில் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனெனில் நாடு அபிவிருத்தி அடையாமல் மக்கள் முன்னேறுவதில்லை. நாடு அபிவிருத்தி அடைந்தாலே மக்கள் முன்னேறுவர். எனினும் மக்களின் வயிற்றில் அடிக்க வேண்டாம். ஜனநாயக மக்கள் முன்னணியும் இன்று கம்பஹா மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தது. இதேவேளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் நவ சமசமாஜ கட்சி என்பனவும் கம்பஹா மாவட்டத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தன. ස්වාධීන කණ්ඩායම් 9ක් සහ පිළිගත් දේශපාලන පක්ෂ அங்கீகரிக்கப்பட்ட 9 சுயேட்சை குழுக்களும் 13 அரசியல் கட்சிகளும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளன. இதுகுறித்து ஆராய்ந்து சட்டத்தின்படி அனைத்து விடயங்களும் பூர்த்தி செய்யப்பட்டிருந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதன் அடிப்படையில் 9 சுயேட்சை குழுக்களினதும் 13 அரசியல் கட்சிகளினதும் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. தென் மாகாணத்தின் காலி மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்புமனுவை கட்சி குழு தலைவர் ஷான் விஜயலால் தாக்கல் செய்தார். ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் காலி மாவட்டத்தின் வேட்புமனு கட்சியின் மாவட்ட குழு தலைவர் அசோக தனவங்ச தலைமையில் தாக்கல் செய்யப்பட்டது. மாத்தறை மாவட்டத்திலும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வேட்புமனுவை தாக்கல் செய்தது. විශේෂයෙන් අපිට කරුණු දෙකයි ඔබට සඳහන් කරන්න තියෙන්නේ. පළවෙනි කාරණාව තමයි 2 விடயங்களை நாம் கூற வேண்டும். முதலாவது எமது வெற்றி நிச்சயம். அத்துடன் கூட்டமைப்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளரிடமும் ஒரு வேண்டுகோளை விடுகின்றோம். தேர்தல் சட்டங்களுக்கு மதிப்பளித்து வெற்றி நோக்கி பயணிக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். මැතිවරණ නීති ආරක්ෂා කරගනිමින් ඒ විශිෂ්ට ජයග්‍රහණය කරා ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இன்று ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. வேட்பாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மிகவும் அமைதியான முறையில் தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் ஏனைய மாவட்டங்களிலும் வெற்றி பெறும். ஏனைய மாகாண சபைகளிலும் இது இவ்வாறே எதிர்பார்க்கின்றோம். இதேவேளை ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 4 சுயேட்சை குழுக்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளன.
මාතර මේ ආසනේ මේ කුරුදු පොළු හමුදාවට එකතු වෙලා ඔබත් සමග මේ ජයග්‍රහණය කරා ගමන් ගන්නට එකතු වෙනවා. ජය වේවා. මාතර මේ ආසනේ මේ කුරුදු පොළු හමුදාවට එකතු වෙලා ඔබත් සමග මේ ජයග්‍රහණය කරා ගමන් ගන්නට එකතු වෙනවා.